தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இதெல்லாம் வருகிற நெருக்கங்கள் இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா தேவன் அனுமதிக்கிறான். சில சந்தர்ப்பத்தில் நம்மளை சோதிக்கும்படி அனுமதிப்பார். சில சந்தர்ப்பத்தில் நம்ம ஆண்டவரை சரியாய் தேடாததுனால இப்படிப்பட்ட நெருக்கங்கள், துக்கங்கள், தத்தளிப்பு, தவிப்பு, வேதனை, கண்ணீரின் பாதை, மன அழுத்தம் இதெல்லாம் ஆண்டவரை நம்ம சரியாய் நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். சபை கூடி ஓடுவது சிலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதுங்க. இதெல்லாம் ஆண்டவரை சரியாக ஆராதிக்காம, தேடாம, ஆராதனைக்கு வராம, தேவனை ஆராதிக்காம, பாடாம, வீட்டில் ஜபம் இல்லை, துதி இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இதெல்லாம் காரணம் நம்முடைய நெருக்கம். இந்த நெருக்கம் வருவதுக்கும், துக்கம் வருவதுக்கும், தத்தளிக்கிறதும், அவசரப்படுறதுக்கு காரணமே இதுதான். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் ஆண்டவர் விட்டு போகக்கூடாது தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது பாருங்க, அதில் அதை கடைசி அந்த பாயிண்ட்னா தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனமா. இது கடினமான பாதை. நீ போற பாதை ஆண்டவருக்கு தெரியும். நீ கடினமான பாதையில போற, நீ நெருக்கமான பாதையில போற, கஷ்டமான வாழ்க்கை. எப்படி மீண்டு வெளியே வர முடியும்? குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? இந்த குடும்பம் நம்ம நல்ல முறையில் போகுமா, இல்லை அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா, ஆண்டவர் விட்டு பின்வாங்கிடுவோமா, உலகத்தில் நம்ம அழிஞ்சிருமான்னு கடினமான பாதை. ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னேறி முடியல, அப்படியே நிற்கிற வாழ்க்கை, அப்படி நிற்குது. வருமானம் இல்லை, எல்லாம் வறுமை, தரித்திரம், இல்லாத நிலைமை, கடினமான பாதை, கண்ணீரின் பாதை. கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கிடுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நெருக்கத்தையும், துக்கத்தையும், தத்தளிப்பையும், கடினமான அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, நீ அடிமைத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் எழுந்திருக்கிற, அடிமைப்பட்டிருக்கிற ஒரு அடிமை பாருங்க. நீங்க அடிமையை பாருங்க, அவனுக்கு எந்த சுதந்திரமே இருக்காது. ஒரு அடிமையான வாழ்க்கை. சிறைச்சாலை பாருங்க, அவன் சிறைச்சாலை உள்ளே இருக்கணும், எந்த சுதந்திரம் இருக்காது, நல்ல ஆகாரம் இருக்காது, கொடுக்குறதான் சாப்பிடணும். 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு நம்ம இப்போ யோசிக்கிறோம். அவங்க 24 மணி நேரம் வேலை செய்யணும், செய்துதான் ஆகணும். சில சிறைச்சாலையெல்லாம் ரொம்ப அடிமையா இருக்குமா, கொடுமையா இருக்குமா. ஒரு ரூம்ல 10 பேர் இருக்கிறது 20 பேர் போட்டு அடைப்பாங்களாம். அடிமை வாழ்க்கை, நெருக்கி கடினமான பாதை, அடிமையான வாழ்க்கை, எந்த சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கவலை, வறுமை, தரித்திரம், இல்லாத நிலைமை, எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் கண்ணீர். ஒரு பாட்டுகளை கண்ணீரோட ஒரு பாட்டுக்காரன் பாடிய, கண்ணீரோடு கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீர் தாடாகமாய் மாறுதன் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. கண்ணீரோட கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவேன். நீ ஆண்டவரை தேட வேண்டும். உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நீக்க வேண்டும்னா நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். பின்மாற்றத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். குடும்ப ஜபம் எல்லாம் மறுபடியுமாக புதுப்பிக்க வேண்டும். ஆரோனுடைய கோல் துளித்தது போல உன் வாழ்க்கை, உன் குடும்பம் துளிர்க்கப்பட வேண்டும். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வந்தது? கண்ணீரின் பாதை. ஏன் எனக்கு தத்தளிப்பு? எனக்கு ஏன் துக்கம்? ஏன் எனக்கு சஞ்சலம், போராட்டம், வேதனை, இழப்புகள் ஏன்? நஷ்டங்கள் ஏன்? ஏன் முன்னேற முடியாம இருக்கிறது? அடுத்த ஸ்டெப்பையே என்னால் போக முடியல. எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை கண்ணீரோடு ஜபத்தில் உபவாசம் எடுத்து நாம் ஜெபித்து, குடும்ப ஜபத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். நம் ஜபத்துக்கு பதிலளிக்கிற தேவன், நம்மளை விடுதலையாக்குற தேவன், நம்மளை கைவிடாத தேவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீக்கி கடைசி பாயிண்ட், உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல். அடுத்த வசனமா? அதே வசனம், அடுத்த வசனம் வேண்டாம். இளைப்பாற பண்ணுவேன். கடைசியா சொல்றாரு, இளைப்பாற பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இளைப்பாறுதலே இல்லை. பல பிரச்சனை, குழப்பம், கடினமான வாழ்க்கை, எந்த விதத்திலும் நிம்மதி இல்லாத. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவரை பாருங்க, யார வேணாலும் போய் விசாரிங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க. இல்லையா, நான் நல்லா இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குது, ஒரு பொழுது போகிறதே கஷ்டமாக இருக்குது,
குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, குழப்பம், ஒன்றுமே இல்லாத நிலைமை, வேலை திடீர்னு போயிடுது, முன்னேற்றமே இல்லை, அடுத்த கட்டம் என்ன செய்வதுன்னு தெரியல, தவிப்பா இருக்கு, தத்தளிப்பா இருக்கு. கர்த்தர் நீக்குவார். அதுக்காக நம்ம ஜெப ஜீவியம் குறைவு, ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவம் குறைவு. ஆரம்ப நாட்கள் தேவனோட அன்பாய் நெருங்கி இருந்தோம். தேவன் மேல் இருக்கிற அன்பு குறைந்திருக்கிறது. பரிசுத்தத்தின் ஜீவியம் குறைந்திருக்கிறது. பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். மனசு மாமசம் விரும்புகிறது போல நம்ம வாழ்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இளைப்பாற பண்ணுவேன், நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். இளைப்பாறுதல் வருத்தப்பட்டு பாவபார சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இளைப்பாறுதலை தருகிறவர், இளைப்பாற பண்ணுகிறவர். நீ நிம்மதியாக உனக்கு எத்தனையோ நாள் கண்ணீரோட நீ தூங்காமல் உன் தலையணியே கண்ணீரில் நான் நனைத்திருக்கலாம். உன் படுக்கையில அழுகையோடு இருக்கலாம். நீ நிம்மதியான தூக்கத்தை இழந்திருக்கலாம், தூக்கம் இல்லாத இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லாத இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை இளைப்பாற பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 16 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட இளைப்பாற பண்ணக்கூடிய தேவன் என்ன செய்ய வேண்டும்? நீ எப்போ வச்சுக்கணும்? உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடணும். 16:8. அதுக்கு அடுத்து 1 சாமுவேல் 30:6. வேற பைபிள் எடுங்க டக்குன்னு. தம்பி எடுத்து. தாவீது சொல்கிறார், நான் இளைப்பாற பண்ணுகிறபடி நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனை நீ எப்போதும் முன்பாக வைத்துக்கணும். தாவீது சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு சந்தேகப்படுறாங்க. பாத்தீங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியா அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எந்த நெருக்கமும், எந்த துக்கமும், எந்த தத்தளிப்பும், எந்த சத்துருக்காக முன்பாக அவர் முன்பாக நின்று அவர் என்னை இளைப்பாற பண்ணுவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவனை நான் கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறபடியால் எந்த நெருக்கமும், எந்த கண்ணீரின் பாதையும், நஷ்டமும், வேதனையும், தத்தளிப்பும், சஞ்சலமும், கடினமான சூழ்நிலைகளும், கடினமான பாதைகளும், எந்த பிரச்சனைகளும் என்னை ஒன்றும் பண்ணாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு சகாயம் பண்றார். அவரை எப்போதும் என் முன்னாடி வச்சிருக்கிறார். எப்போதும் அவரை முன்னாடி வச்சுக்கோ, பின்னாடி ஓடிடலாம். உனக்கு வர பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதை, நெருக்கங்கள், கஷ்டங்கள், எந்த சத்துருக்கு வந்தாலும் பின்வாங்கி போவார்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கத்தை போல நீ பின்னடையாமல் தைரியமாக நிற்க வேண்டும். நீ கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்க வேண்டும். எப்போதும் ஜெபிக்கிறவனாய் சோத்திரமும் துதிகளையும் நீ எப்போதும் செலுத்துகிறவனா இருக்க வேண்டும். எரிகோவின் கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது? துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். துதியினால் கோட்டை தகர்க்கப்பட்டது, உடை தெரியப்பட்டது. எல்லா தடைகளும் உடைக்கப்படும், எல்லா நெருக்கங்களும் தத்தளிப்பு நீக்குவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு முன்னாடி இருந்தா என்ன செய்யப்படும்? எல்லாம் நீக்கப்படும். தண்ணீர் வேகமா வந்தா அந்த தண்ணிக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது, எல்லாம் விலகிடும். அதை போல எல்லாம் விலகி போயிடும், உன்னை விட்டு விலகிடும். உனக்கு வேதனையா இருக்காது. அழுகை உன் கண்ணீரை துடைப்பார். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நெருக்கங்கள் மாறும், உன் தத்தளிப்புகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது. உன்னை காண்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மறுபடியும் அந்த வசனத்தை ஸ்ட்ராங்கா வாசிங்க. அது முடிவு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ நெருக்கப்படுகிற நேரங்களில், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மனம் முடிவடைவதில்லை. மனசு உடைஞ்சிட்டா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நெருக்கப்படும் போது துக்கம் அதிகமாகி, மன அழுத்தம் அதிகமாகி, தத்தளித்து வாழ்வா சாவான்னு போராடி குழப்பத்தோடு இருக்கிற நீ, உனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். உன் குழப்பத்தை மாற்றுவார்,
உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் தத்தளிப்பு எல்லாவற்றையும் நீக்குவார். உன்னை இளைப்பாற பண்ணக்கூடிய சமாதானத்தோட மன அமைதியோட இளைப்பாற பண்ணக்கூடிய சர்வ வல்ல தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். தாவீதுக்கு முன்பாக இருக்கிற தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு முன்பாக இருக்கிறார். உன் பிள்ளைகளோடு இருக்கிறான். உன் கணவனோடு இருக்கிறான். நீ சமுதாயத்தில் உன்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சர்வ வல்லமையுள்ளவன் தேவன். உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு பாடல் பாடுங்க. உலகத்தில் இருக்கிறவரும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிற காட்டி உங்களில் இருக்கிற பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன். எல்லாவற்றிலிருந்து உன்னை நீக்கி விடுதலையாக்கி உன்னை ஜெயமாய் நீ இழந்தவைகள் எல்லாம் உனக்கு திரும்ப அளிப்பேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். தாமதித்தாலும் நீ பொறுமையாய் காத்திரு. கர்த்தர் உன்னை இழந்தவைகள் எல்லாம் உனக்கு தருவார். உன் சூழ்நிலைகள் மாறும். உன்னை சமாதானத்தோடு நடத்துகிற தேவன். சமாதான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பாடு. சமாதான தேவன் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான தேவனும் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தாவீது சொல்றார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிறார். இயேசு நீங்க இருக்கும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன். எந்த நெருக்கமானாலும், எவ்வளவு கஷ்டமானாலும், எவ்வளவு கடினமான எந்த சூழ்நிலையானாலும் நான் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகாதே. பாடல் பாடுறாரு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? உன்னை நெருக்கத்தோடு விட்டுருவாரோ? உன்னை கண்ணீரின் பாதையில விட்டுருவாரோ? உன்னை தத்தளிப்போடு விட்டுருவாரோ? உன்னை துக்கத்தோடு விட்டுருவாரோ? உன்னை வேதனையோடு விட்டுருவாரோ? உன்னை மன அழுத்தத்தோடு விட்டுருவாரோ? உன்னை கடன் பிரச்சனையோடு விட்டுருவாரோ? உனக்கு விரோதமாய் சமுதாயமே 1000-10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று வேதத்தை சொல்லப்படுகிறார் ஒரு மனுஷன். நான் யாருக்கும் பயப்படேன், நான் அஞ்சிடேன். உலகத்தில் ஒரு மனிதன் சொன்னால் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் கடவுளுக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் தான். எதுக்கு நான் அஞ்ச மாட்டேன்? சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவோம். எந்த நெருக்கமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்த அவர் உள்ளவர். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தஞ்சமானவர். அல்லேலூயா. நெருக்கமானவர். நீ நெருக்கத்தின் சூழ்நிலைகளில், நீ வேதனையின் சூழ்நிலை, உன் துக்கத்தின் சூழ்நிலை, கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்துவார். உன்னை பாதுகாப்பார். உன்னை இளைப்பாற பண்ணுவார். உன்னை நீக்குவார். அந்த எல்லா கஷ்டத்திலிருந்து உன்னை நீக்கி விடுதலையாக்கி சமாதானத்தோடு கூட இளைப்பாற பண்ணுவார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க போகிறது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த நாளிலே நம்மை உயிர்ப்பித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெருக்கப்பட்டார், அவருக்கு அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அதே தேவன் உன்னை கைவிடாமல் கரம்பிடித்து நடத்துவார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.